ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விக்கியோட பிறந்தநாள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் அவங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விக்கிக்கு வந்து ஸ்கூல் காலையிலே உண்டு பார்த்துக்கோங்க. அவனுக்கு 7:30க்கே போகணும். டெய்லியும் எந்திரிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே மாச்சப்படுவான் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப மாச்சப்படுவான். அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி வந்து அவன் காலையிலே எந்திரிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. எந்திரிச்சு அவனாவே குளிச்சுட்டு அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடியாக அவனோட புக்கை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. அவன் வந்து இந்த லீவு போடலாம் ஆசைப்பட மாட்டான். ஸ்கூலுக்கு வந்து கரெக்டாக போயிடுவான் பார்த்துக்கோங்க. மச்சான் வந்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருந்தோம்ல, அதை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து லைட்டாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பார்த்துக்கோங்க. அதான் குரல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் பார்த்துக்கோங்க. நான் வந்து காலையிலே சமையல்லாம் முடிச்சிட்டேன். சமையலை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுத்தோம்னா 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியது எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் வீடியோலாம் எடுக்கலை. விக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து சப்பாத்தியில் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பார்த்துக்கோங்க. அவன் வந்து நைட்டே கேட்டுட்டான்ட்டா எனக்கு இதான் வேணும்ன்ட்டு. அவனுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பார், கேரட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா கேசரி, சப்பாத்திக்கு கூட்டு வந்து பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறமா பால் பாயசம் பார்த்துக்கோங்க. பால் பாயசம் கடைசியாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்து பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கல பார்த்துக்கோங்க. எல்லாம் வெஜ்ஜு தான். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திலாம் வருது பார்த்திங்களா, அதனால் நான் முந்தின நாளே வீட்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. தொடச்சி எடுத்து விட்டுட்டேன். அதனால் நான்வெஜ் எதுவும் எடுக்க வேண்டான்ட்டு வெஜ்ஜிலே பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. மச்சானுக்கும் சாப்பாடெலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மச்சானும் விக்கியும் மத்தியானம் வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க. மதியானம் வந்ததுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ணோம் பார்த்துக்கோங்க. பலூன் டெக்கரேஷன் சிம்பிளாக தான் பண்ணோம். அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்திங்கன்னா, அதனால் நேஷ்னல் ஃப்ளாக் கலர்லேயே பலூன் டெக்கரேஷன் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு விக்கி வந்து டியூஷன் போயிட்டான். அவனுக்கு டியூஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்ஸு அப்புறம் மேமுக்கு பெண்ணெல்லாம் வாங்கிட்டு அவன் டியூஷன் போயிட்டான் பார்த்துக்கோங்க. விக்கி டியூஷன் விட்டு வந்ததுக்கப்புறமா கோயிலுக்கு போனோம் பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் கடையில் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பேடா வாங்கினோம் பார்த்துக்கோங்க. பேடானா நம்ம ஊரில் பால்கோவா இருக்கலாம், அந்த மாதிரி தான். அது வாங்கிட்டு கோயிலுக்கு போனோம் பார்த்துக்கோங்க. கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே சாய்பாபா கோயிலே பார்க் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே வந்து விக்கி எடுத்துவே கொஞ்ச நேரம் விளாட விட்டோம். விளாண்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. நடக்கப்பா சாவி முடிச்சா தெரியலையா? அதில் ஏறிட முடியாது. சரி வா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேக் வெட்டினோம் பார்த்துக்கோங்க. கேக் வெட்டிட்டு மச்சான் வந்து அவனுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அவன் வந்து ரொம்ப நாளாக அந்த க்ரையான்ஸு கலரிங்கு அப்புறமா ஆயில் பெயிண்ட்டு அதெல்லாம் இருக்க மாதிரி அவன் கேட்டிருந்தான் பார்த்துக்கோங்க. அதை வந்து மச்சான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து பர்த்டே கொடுத்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே விக்கி வந்து ட்ராயிங் பண்ணுறது அப்புறமா அந்த கலரிங் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் அதை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அதே தான் பார்த்துட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கலரிங் சூட்கேஸை வச்சு விக்கி எடுத்துவையும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. விக்கி கொஞ்ச நேரம் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 7-8 மணி வரை அதிலே தான் விளாண்டுட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. ஓகே.
அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டேன் பார்த்துக்கோங்க. விக்கிக்கு அதிகமாக பர்கரு, பீஸா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்போமா தான் வாங்கி கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. அதன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவன் கேட்டிருந்தான்ட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். அப்புறமா காஜு பட்டர் மசாலா, நான், அப்புறமா பர்கர், அப்புறமா பீஸா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடைலாம் உண்டு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல், சூப்பராக இருக்கும். நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.